Decode the World Unfiltered. ஷாலின் புத்த மத கோவிலினுடைய மடாதிபதி மீது பாலியல் மற்றும் முறைகேடு புகார்கள் எழுந்திருக்கின்றன. ஷியான்சின் முறைகேடாக குழந்தைகளை பெற்றிருக்கிறார் அப்படின்ற புகார் இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கு. சீனா மற்றும் ஹாலிவுட் திரைப்படங்களில் மிக பிரம்மாண்டமாக காட்டப்படக்கூடிய சீனாவின் ஷாலின் புத்த மத கோவிலினுடைய மடாதிபதி ஒருவரும் பாலியல் புகாரில் இப்போ சிக்கியிருக்கிறார். புத்த மத துறவிகளுக்கு வந்த சோதனை அப்படிங்கிறது போல தான் இந்த சம்பவம் இருக்கிறது. ஏன்னா அண்மையில் நடக்கக்கூடிய சம்பவங்களில் தொடர்ச்சியாக பார்க்கும்போது இப்படியான கருத்து ஏற்படலாம். சமீபத்தில் தாய்லாந்தில் மிஸ் கோல்ஃப் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பெண் ஒருவருடன் தொடர்பில் இருந்ததாக நூற்றுக்கணக்கான புத்த மத துறவிகளுடைய பட்டம் பறிக்கப்பட்டது உங்களுக்கு நினைவு இருக்கும். 80,000 வீடியோக்கள் 100 கோடி ரூபாய் பரிமாற்றம் அப்படின்னு செய்தி வெளியாகி உலகை உலுக்கியது. இதே போல சீனாவினுடைய 1500 ஆண்டுகள் பழமையான ஷாலின் புத்த மத கோவிலினுடைய மடாதிபதி மீது பாலியல் மற்றும் முறைகேடு புகார்கள் எழுந்திருக்கின்றன. இந்த ஷாலின்கிற வார்த்தை உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய திரைப்படங்கள் இந்த கோவிலை முன்வைத்து வந்திருக்கக்கூடியதை பார்க்குறோம். 1999ஆம் ஆண்டு முதல் ஷாலின் கோயிலினுடைய மடாதிபதியாக ஷி யாங்ஸின் அப்படிங்கிறவர் இருந்து வருகிறார். இந்த புத்த மத விதிமுறைகளை மீறி பல்வேறு பெண்களோடு தொடர்பு வைத்திருந்ததாக ஷி யாங்ஸின் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. புத்த மத துறவிகள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனை இருக்கக்கூடிய சூழலில் தான் ஷி யாங்ஸின் முறைகேடாக குழந்தைகளை பெற்றிருக்கிறார் அப்படின்ற புகார் இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கு. இவர் ஷாலின் கோவிலை உலக அளவிலான பிராண்டாக மாற்றியதுனால இவருக்கு வேறு ஒரு பெயர் கூட உண்டு. CO மாங்க் அப்படின்னு கூட இவர் அழைச்சாங்க. பெண்களுடன் பாலியல் உறவு வைத்திருந்ததாகவும் கோவில் நிதியை மோசடி செய்ததாகவும் 2015ஆம் ஆண்டிலேயே இந்த ஷி யாங்ஸின் மீது விசாரணை நடத்தப்பட்டுச்சு. ஆனால் அப்போ நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படலை. வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களிடமிருந்து வாக்ஸ்வேகன் SUV மற்றும் தங்க நூல் பதிக்கப்பட்ட அங்கி அப்படின்னு விலை உயர்ந்த பரிசுகளை எல்லாம் பெற்றார் அப்படிங்கிறது தான் அப்போ எழுந்த சர்ச்சை. 2500 கோடி ரூபாய் மதிப்பில் கோவில் வளாகம் மற்றும் கால்ஃப் மைதானத்தை உருவாக்க முயன்றதாகவும் ஷி யாங்ஸின் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனாலும் எந்த புகாரும் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டங்களில் ஷி யாங்ஸின் மீது நடவடிக்கை அப்படிங்கிறது கைவிடப்பட்டுச்சு. அவரும் நடவடிக்கையிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டார். ஆனால் தற்போது மீண்டும் அதே புகார்களில் சிக்கியிருக்கிறார் இந்த புத்த மத துறவி. சமீபத்திய சர்ச்சைகள் காரணமாக அதில் நடத்தப்பட்ட விசாரணையின் முடிவில் அவருக்கு இருக்கக்கூடிய துறவிங்கிற அந்தஸ்தை அதிரடியாக ரத்து செய்திருக்கிறது சீன புத்த மத அமைப்பு. இந்த ஷாலின் கோவில் இருக்கு இல்லையா, இது சீனாவுடைய ஹெனான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய சோம்சன் மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு புத்த மடாலயம். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த கோவில் சீன கலாச்சாரத்திலையும் குறிப்பாக தற்காப்பு கலைகள்லையும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய ஒன்று அப்படின்னு சொல்ல முடியும். ஷாலின் கோவில் கிபி 5ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கட்டப்பட்டுச்சு. இது புத்த மதத்தை பரப்புவதற்காக நாதன் வி அப்படிங்கிற வம்சத்தினுடைய பேரரசர் சியாவோவென் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்ட ஒன்று. இந்திய புத்த துறவியான புத்த பத்ரர் அப்படிங்கிறவருக்காக கட்டப்பட்டதாக வரலாற்று சான்றுகளும் கூட இருக்கின்றன. இந்த புத்த பத்ரர் இந்திய வம்சாவளியை சார்ந்தவர். சர்வஸ்திவாத பௌத்தத்திற்கு பெயர் பெற்ற நாகரஹாரா அப்படிங்கிற அந்த அமைப்பை சார்ந்தவர். அது தற்போதைய ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய நவீன ஜலால் அபாத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கௌதம புத்தர் இருக்கார் இல்லையா, அவர் சேர்ந்த சாக்கிய குலத்தினுடைய வழித்தோன்றல் அப்படின்னு அறியப்படக்கூடியவர். ஷாலின்கிற பெயர் ஹயாஷி மலைகளின் காடுகள் அப்படின்னோ அல்லது ஷாஷ்வியின் காடு அப்படிங்கிற பேர்லேயோ குறிப்பிடப்படுது. கிபி 6ஆம் நூற்றாண்டில் இந்திய புத்த துறவி போதி தர்மர், நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் ஷாலின் கோவிலுக்கு வந்ததாகவும் கூட குறிப்புகள் இருக்கின்றன. இது போதி தர்மர் தான் சீனாவில் ஷான் பௌத்தத்தை நிறுவுகிறாரு. சூர்யாவோட 7ஆம் அறிவு படத்தில் காட்டப்படும் அதே போதி தர்மர் தான். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த போதி தர்மர் பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். போதி தர்மர் புத்த தத்துவத்தை மட்டுமல்லாமல் துறவிகளுடைய உடல் வலிமையையும் மன ஒருமைப்பாட்டையும் வளர்ப்பதற்காக சில உடற்பயிற்சிகளையும் அறிமுகப்படுத்தியதாக நம்பப்படுது. அதில் முக்கியமான ஒன்று தான் வால் கேசிங் மெடிடேஷன் அப்படிங்கிற கடுமையான தியான முறை. போதி தர்மர் ஷாலின் கோயில் அருகே இருக்கக்கூடிய ஒரு குகையில் 9 ஆண்டுகள் சுவற்றை பார்த்தபடி தியானம் இருந்ததாகவும்
வெளிப்புற கவனச்சிதறல்கள், உள் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளால் பாதிக்கப்படாத சுவரை போல மனதை வைத்துக்கொள்ள பயிற்சி மேற்கொண்டதாகவும் இங்கே குறிப்புகள் இருக்கின்றன. பிற்காலத்தில் ஷாலின் துறவிகள் தங்கள் மடாலயத்தை பாதுகாக்கவும் கொள்ளையர்களிடமிருந்து மக்களை பாதுகாக்கவும் இந்த தற்காப்பு கலை திறன்களை வளர்த்து கொண்டாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு. மிங் டைனாஸ்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிங் வம்சம் காலத்தில் தான், குறிப்பாக 1368ஆம் ஆண்டு முதல் 1644ஆம் ஆண்டு வரை இந்த ஷாலின் கோயிலில் கற்பிக்கப்பட்ட மிக முக்கியமான கலை, இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலமான தற்காப்பு கலை, அதான் குங்ஃபு. இந்த குங்ஃபு உலக அளவில் அதனுடைய உச்சத்தை அடைந்ததும் கூட இந்த காலகட்டத்தில் தான். இந்த காலகட்டத்தில் பல புதிய பாணிகளும் நுட்பங்களும் உருவாக்கப்பட்டன. ஷாலின் கோயில் மடாலயத்திற்கு அப்பாற்பட்டு உலக அளவில் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்குது. ஷாலின் மடாலயம் மற்றும் அதன் அருகில் இருக்கக்கூடிய பொகடா காடுகள், பொகடா ஃபாரஸ்ட் 2010ஆம் ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்ட ஒன்று. இந்த பொகடா காடு அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகளாக ஷாலின் கோயிலில் பணியாற்றிய துறவிகள் மற்றும் மடாதிபதிகளுடைய கல்லறைகளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இது 246 கல்லறை கோபுரங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த கோவில் மற்றும் அதன் உலக புகழ்பெற்ற குங்ஃபு முறையை வைத்து ஏராளமான திரைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்போ டக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னா உங்களால் 2-3 திரைப்படங்களை சொல்ல முடியும். அதில் மிக முக்கியமானது 1976ஆம் ஆண்டு வெளியான ஷாலின் உடன் மென் அப்படிங்கிற இந்த படத்தில் தான் ஜாக்கி சான் நடிச்சிருந்தார். உங்களில் பலரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு வெளியான த ஷாலின் டெம்பிள், இது ஷாலின் கோயில் குறித்த மிகவும் பிரபலமான மற்றும் செல்வாக்கு மிக்க திரைப்படங்களில் ஒன்று அப்படின்னு பார்க்க முடியும். ஜெட்லி இருந்தார் இல்லையா, அவர் நடித்த முதல் திரைப்படமும் கூட இதுதான். இந்த திரைப்படம் ஷாலின் துறவிகளுடைய தற்காப்பு கலைத்திறமைகளையும் அவர்களுடைய நீதிக்கான போராட்டத்தையும் மையமாக கொண்ட கதை கருவி கொண்டது. இந்த திரைப்படம் வெளியான பிறகுதான் ஷாலின் குங்ஃபு அப்படிங்கிறது உலக அளவில் பெரும் புகழ் பெற்றதாக மாறுது. நிறைய திரைப்படங்கள் உங்களுக்கு இப்போ நினைவுக்கு வந்திருக்கலாம். அதில் ஷாலின் டெம்பிள் 2, கிட்ஸ் ஃப்ரம் ஷாலின் அப்படிங்கிற திரைப்படம், இது ஷாலின் டெம்பிள் திரைப்படத்துடைய தொடர்ச்சி 2ஆம் பாகம்னு பார்க்கலாம். இதில் ஜெட்லி மீண்டும் நடிச்சிருந்தார். அதேபோல் 3ஆம் பாகமும் வந்துச்சு, ஷாலின் டெம்பிள் 3, நார்த் அண்ட் சவுத் ஷாலின் டெம்பிள் இப்படின்னு திரைப்படங்களுடைய 3வது பாகமும் வெளியில் வந்துச்சு. இதுலேயும் ஜெட்லி தான் நடித்து புகழ் பெற்றிருந்தார். இந்த காட்சிகள்லாம் நீங்கள் பலமுறை பார்த்துருப்பீங்க. இன்னொரு முக்கியமான திரைப்படம் இருக்குது, என்ன அதை பற்றி இன்னும் சொல்லலையே அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கலாம். அந்த திரைப்படமும் ரொம்ப புகழ் வாய்ந்த திரைப்படம். இந்த ஷாலின் டெம்பிளை பற்றி சொல்லக்கூடிய வந்திருக்கக்கூடிய திரைப்படங்களில் ஒன்று. என்னன்னு கேட்குறீங்களா? 36 சாம்பர் ஆஃப் ஷாலின். இது நிறைய நீங்கள் வந்து இந்த திரைப்படத்தை மீண்டும் மீண்டும் நிறைய தொலைக்காட்சிகளில் பார்த்துருப்பீங்க. அதேபோல் 5 ஷாலின் மாஸ்டர்ஸ், எக்ஸிக்யூஷனர்ஸ் ஃப்ரம் ஷாலின் சாக்கர் அப்படின்னு ஏராளமான திரைப்படங்கள் இந்த கோயிலை மையமாக கொண்டு வெளியாகி இருக்கின்றன. கடைசியாக வந்திருந்த ஷாலின் திரைப்படத்தில் ஜாக்கி சான், நிக்கோலஸ், அதேபோல் ஆண்டி இவங்கெல்லாம் நடித்த திரைப்படம். இந்த திரைப்படங்களில் கடுமையான பயிற்சிகள், மனக்கட்டுப்பாடு அப்படின்னு புத்த மதத்தினர் கடைபிடிக்கும் அனைத்தும் தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட ஷாலின் கோவிலுடைய மடாதிபதி தான் இப்போ சர்ச்சையில் சிக்கியிருக்கிறாரு. அவருடைய துறவிங்கிற பட்டம் பறிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த ஷாலின் கோவிலுடைய மடாதிபதி எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இந்த ஷாலின் கோவிலுடைய மடாதிபதி தேர்வுங்கிறது ஒரு தனித்துவமான மற்றும் பாரம்பரிய செயல்முறை கொண்டதாக இருக்கும். புத்த மத மரபுகளையும் சீனாவுடைய மத கொள்கைகளையும் உள்ளடக்கியது. ஷாலின் மடாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் ஒரு நீண்டகால துறவர அனுபவம் கொண்டவராக இருக்கணும். வினயா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய புத்த மத சட்டங்கள் மற்றும் போதனைகளில் ஆழமான அறிவுள்ளவராக இருக்கணும். தியானம் மற்றும் புத்த மத தத்துவத்தில் சிறந்த அறிவை பெற்றிருக்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான அம்சங்கள். ஷாலின் கோவிலை பொறுத்த வரைக்கும் ஷாலின் குங்ஃபு மரபுகளிலும் அவருக்கு போதுமான அறிவு இருக்கணும். பொதுவாக மடாலயத்திற்கு உள்ள மூத்த துறவிகள் குழு தகுதி வாய்ந்த ஒரு துறவியை முன்மொழிவார்கள். இந்த முன்மொழிவு மடாலயத்தின் கவுன்சில் அல்லது நிர்வாக குழுவால் அங்கீகரிக்கப்படணும். சீனாவில் இருக்கிற அனைத்து மத நிறுவனங்களைப் போலவே ஷாலின் கோயில்லையும் சீன அரசு நிர்வாகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், அது மட்டும் இல்லாமல் சீனாவின் புத்திஸ்ட் அசோசியேஷன், இந்த 2 அமைப்புகளுடைய மேற்பார்வையின் கீழ் தான் செயல்படுது. அதனால் ஷாலின் மடாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒருவர் அரசாங்கத்தாலும் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஷாலின் மடாதிபதி புத்த நெறிகளுக்கு இணங்க வாழ வேண்டும் அப்படிங்கிறதும், பாலியல் உறவுகள், குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட செல்வம் சேர்த்தல் போன்ற செயல்களில் சுத்தமாக அறவே ஈடுபடக்கூடாது. மடாலயத்தின் சொத்துக்கள் மற்றும் வருவாய் மடாதிபதியினுடைய தனிப்பட்ட சொத்தாக கருதப்படாது.
தற்போது சர்ச்சையில் சிக்கியிருக்கக்கூடிய இந்த ஷி யாங்ஸின் இவர் இருக்கார் இல்லையா, இவர் 1999ஆம் ஆண்டு மடாதிபதியாக நியமிக்கப்படுறாரு. அதற்கு முன் அவர் மடாலயத்தின் நிர்வாகத்தில் முக்கிய பங்காற்றி வந்திருக்கிறார். தற்போது ஷி யாங்ஸின் மீது நிதி மோசடி மற்றும் பௌத்த நெறிகளுக்கு எதிரான தனிப்பட்ட உறவுகள் போன்ற குற்றச்சாட்டுகளின் பேரில் குற்றவியல் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுக்கிடையில் தான் சீனாவுடைய பௌத்த சங்கம் என்ன செய்திருக்குன்னா, அவருடைய துறவற சான்றிதழை ரத்து செய்திருக்கு. இது அதிகாரப்பூர்வமாக அவரை மடாதிபதி பதவியிலிருந்து நீக்குவதற்கான ஒரு நடவடிக்கை. விசாரணையின் முடிவில் அவர் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் அவர் சட்டப்பூர்வமான தண்டனைகளை எதிர்கொள்ள நேரிடும். ஷாலின் கோயில் வரலாற்றில் தனிப்பட்ட காரணங்களுக்காக மடாதிபதி ஒருவர் நீக்கப்படுவது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.